வணக்கம். என் பேர் லதா. சில்ட்ரன் ஹீல் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 8 வருஷமா இயற்கையான முறையில பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வச்சு இயற்கையான முறையில ஐஸ்கிரீம் தயாரிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பழங்கள்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஐஸ்கிரீம் கிடைக்கும், காய்கறியில இருக்கும், கீரையில இருக்கும், சிறுதானியத்துல இருக்கும், நாட்டு சக்கரை, கருப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். வெட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இங்க வேலூர் விஐடி யூனிவர்சிட்டிக்கு நாங்க வந்திருக்கோம் ஸ்டால் போடுறக்கா. ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய விதை மற்றும் காய்கறி மற்றும் விதை திருவிழா நடந்தது. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட நம்பர் வந்து 9003579421. ஓகே. ஏன்னா இப்போ ஆர்கானிக்ஸ்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குமா? இது ஐஸ்கிரீம்ல ஒரு 250 வெரைட்டில இருக்குங்க. சூப்பர் மேம். எல்லாமே நேச்சுரலா பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே மேம். உங்களுக்கு குறிப்பா சொல்ல போனா ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், இது எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் யூஸ் பண்ணாம ஐஸ்கிரீம்ஸ் தயாரிச்சிட்டு. சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல ஐஸ்கிரீம் நிறைய வெரைட்டி சாப்பிடுறாங்க. ஆமாங்க. எவ்வளவு சில்ட்ரன்ஸ் கால்ல இருந்து வந்தாங்க, அவங்க என்ன சொல்றாங்க மாசம்? இங்க வந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாவக்காய், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அது புதுமையான அனுபவமா இருந்திருக்கு இன்னைக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸும் அவங்க ஹாப்பியா வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா கீரையில ஐஸ்கிரீம், ஏன்னா கீரை என்ன சாப்பிட மாட்டாங்க. ஆனா அது ஐஸ்கிரீமா நாங்க கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுறாங்க. சூப்பர் சூப்பர். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.